அனைவருக்கும் வணக்கம். இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல ரிஷபராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகுது, உங்க வாழ்க்கைய இந்த வருஷத்துல எப்படியெல்லாம் திட்டமிடலாம்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மத்த சேனல்களில் சொல்ற மாதிரி சும்மா வாய்க்கு வந்ததையெல்லாம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் அடிச்சு விடுறது கிடையாது. குருநாதர் கோரக்கர் சித்தர் மற்றும் அன்னை பாலை தாயின் உத்தரவால் சொல்லப்படும் ராசிபலன் இது. அதனால முழுமையா இத ஸ்கிப் செய்யாம பாருங்க. இன்னைக்கு நாம தாக்க போறது ராசி மண்டலத்துல சுக்கிரனின் ஆதிக்கத்துல பிறந்த, எப்பவுமே ஒரு ராஜ கம்பீரத்தோட இருக்கக்கூடிய, ரொம்ப பொறுமையான, ஆனா கோபம் வந்தா யாராலும் அடக்க முடியாத நம்ம ரிஷபராசிக்கான முழுமையான பராபவ வருட பலன்களைத்தான் பார்க்க போறோம். ரிஷபராசி அன்பர்களே, யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் கடைசியில உங்களுக்கு மிஞ்சினது கெட்ட பெயர்தான். ஏண்டா இந்த வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுறோம், நாம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்னு பல ராத்திரிகள் தூங்காம முழிச்சு அழுதிருப்பீங்க. கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. கடந்த சில வருஷங்களாவே நீங்க அனுபவிச்ச வலிகளும் வேதனைகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. அஷ்டமசனி முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டீங்க. ஆனா நிம்மதி கிடைச்சதா? இல்ல. உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை எவ்வளவு தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஆளாக்கினாங்க. இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ள யாருமே உங்களை புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலை. இது உண்மையா இல்லையான்னு நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உழைப்புக்கு ஏத்த ஊதியம் இல்ல, திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் இல்ல, எப்பவுமே ஒரு பண நெருக்கடி, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை கழுத்த நெரிக்கும். ஆனா இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்ல. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலம் வரும். அந்த மாபெரும் விடியலை உங்களுக்கு கொடுக்க போறதுதான் பிறக்கப் போகும் பராபவ தமிழ் வருஷம். பலன்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பராபவ வருஷத்துல கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தன, வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்துல குரு பகவானும், 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல கேது பகவானும், 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல ராகு பகவானும், எல்லாவற்றுக்கும் மேலாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சனி பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு அற்புதமான பழமொழி உண்டு. லாபத்தில் சனி நிற்க நற்திரவியம் வந்து சேரும் என்பது ஜோதிட பொன்மொழி. அதாவது லாபஸ்தானத்துல சனி பகவான் நின்றால் பொருளாதார ரீதியா மிக பெரிய வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சொத்து சேர்க்கை உண்டாகும். அந்த வகையில இத்தனை காலமா 10ல கர்ம சனியா உங்களை வாட்டி வதைச்ச சனி பகவான் இப்போ லாப சனியா மாறி உங்களுக்கு வாரி வழங்க போறாருன்னே சொல்லலாம். இதுவரைக்கும் பணம் வருது ஆனா தங்க மாட்டேங்குதேன்னு நினைச்சீங்க இல்லையா? இனிமே வரப்போற பணம் உங்க பேங்க் பேலன்ஸை உயர்த்த போகுது. கையிருப்பு நல்ல நிலையில இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தவரையில 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதுவரைக்கும் உங்க கைக்கு வரவேண்டிய நியாயமான பணம் கூட பல தடங்கல்களை சந்திச்சு வந்திருக்கும். ஆனா இனிமே பணவரவுக்கு பல வழிகள் திறக்கும். பல வருஷமா அடைக்க முடியாம இருந்த பழைய கடன்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு முடிப்பீங்க. திடீர் பணவரவு உண்டாகும். குறிப்பா வண்டி வாகனம் வாங்கணும், சொந்த வீடு கட்டணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் அந்த கனவு நிஜமாக போகுது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்ததா 10ல ராகு இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பெரிய புரட்சியே நடக்க போகுதுன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு உங்க மேலதிகாரிகள் வேற யாருக்கோ கிரெடிட் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் 10ல ராகு இருக்கிறதுனால உங்க வேலை செய்யும் இடத்துல ஒரு பெரிய புரட்சியே நடக்க போகுது. மேலதிகாரிகள் உங்களை இவ்வளவு நாள் புரிஞ்சிக்கலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இப்போ அவங்களே வந்து நீங்க இல்லாம இந்த வேலை முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை மாறும். உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இனி உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கும் அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். பல வருஷமா எதிர்பார்த்து காத்திருந்த ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் எல்லாமே உங்களை தேடி வரும். வேலை விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த அலைச்சல்கள் ஒரு முடிவுக்கு வரும். 10ல ராகு இருக்கிறதுனால புதுசு புதுசா ஐடியாக்கள் உங்களுக்கு தோணும். இப்ப இருக்கிற வேலையை விட பெட்டரான ஒரு ஆஃபர் தேடி வரும். இந்த வேலையை விட்டுட்டு சொந்தமா பிசினஸ் பண்ணலாமான்னு யோசிச்சவங்களுக்கு இது சரியான நேரம். ஆனா ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்காம ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யலாம். அவசரப்படாம செஞ்சா வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் இருக்கும். சொந்த தொழில் செய்யற ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம். முடங்கி கிடந்த வியாபாரம் மீண்டும் வளர ஆரம்பிக்கும். புதுசா தொழிலை விரிவுபடுத்த நினைச்சவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் அல்லது அதுக்கான உதவி தேடி வரும். உங்களை ஏமாத்த நினைச்ச எதிரிகள் எல்லாம் தானாகவே விலகி ஓடுவாங்க. அந்த அளவுக்கு கிரகநிலைகள் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமா இருக்கு.
2ல குரு இருப்பதனால உங்க வாக்குக்கு மதிப்பு கூடும். நீங்க சொல்றத குடும்பத்துல எல்லாரும் கேட்பாங்க. குடும்ப வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த கசப்புகள் நீங்கி ஒரு இனிமையான சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சிறு சிறு ஊடல்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு வீட்ல மழவை சத்தம் கேட்கும் யோகம் இருக்கு. ஆனா 4ல கேது பகவான் இருக்கிறதுனால அம்மா வழியிலேயோ அல்லது சொத்து விஷயத்திலேயோ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். வீடு கட்டணும், நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டாக்குமெண்ட்ஸை மட்டும் 2 வாட்டி செக் பண்ணிட்டு வாங்குங்க. மத்தபடி குடும்பத்துல குதூகூலத்துக்கு குறைவிருக்காது. 4ல கேது இருக்கிறதுனால உங்க தாயாரின் உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க கிட்ட அன்பா பேசி நேரத்தை செலவிடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில பெரிய அளவுல பயப்படும்படியான நோய்கள் எதுவும் வராது. 4ல கேது பகவான் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட உஷ்ண நோய்கள், அதாவது அல்சர், செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால முடிஞ்சவரை வெளியே சாப்பிட்றத கட்டுப்படுத்திக்கிட்டு வீட்டு சாப்பாட்டை சாப்பிடுங்க. அதே மாதிரி அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு, கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகலாம். இதுவரைக்கும் ரிஷபராசிக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம். இப்போ ரிஷபராசிக்குள்ள அடங்கியுள்ள கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி, மிருகசிரீஷம் 1, 2 பாதங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தனியா எப்படி இருக்க போகுதுன்னு துல்லியமா பார்த்துடலாம். முதல்ல கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயம் காத்திருக்கு. உங்களோட தலைமை பண்புக்கு ஏத்த அங்கீகாரம் வெளிப்படும். வீடு கட்டுற சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிக்க நல்ல வருஷம் இது. கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். அரசியல் மற்றும் நிர்வாகத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுது. ரொம்ப நாளா அரசு வேலைக்காகவோ அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் வேலைக்காகவோ காத்திருந்தவங்களுக்கு இந்த வருஷம் அந்த வாய்ப்பு தேடி வரும். உங்களை பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க தொடரதெல்லாம் பொன்னாகும். அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் உங்க பேச்சு திறமையால பெரிய வெற்றிகளை குவிக்க போறீங்க. பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும். இருந்தாலும் அப்பப்ப மனசு தளரும். அதை தளர விடாம தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ளேயே உருவாகும். புது புது ஆடைகள், ஆபரணங்கள் வாங்குறதுல ஆர்வம் ஏற்படும். உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும். உங்க மனசு தெளிவடையும். எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கதவை தட்டும். காசு பணம் விஷயத்துல மட்டும் மத்தவங்கள நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. பெண்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்றவங்களுக்கு இந்த வருஷம் வீசா கிடைச்சு பயணம் இனிதே நடக்கும். மிருகசிரீஷம் 1, 2 பாதங்கள். மிருகசிரீஷ நட்சத்திர அன்பர்களே, இயற்கையாகவே ரொம்ப வீரமான ஆளு நீங்க. இந்த வருஷம் இன்னும் பல மடங்கு வேகத்தோட செயல்படுவீங்க. ரியல் எஸ்டேட், கட்டிடக்கலை, உணவு அதாவது கேட்டரிங் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் சம்மானமும் கிடைக்கும். உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். திருமணம் கைகூடி வரும். இருந்தாலும் தாய் வழி உறவினர்களால சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பொருளாதாரத்தை பொறுத்தவரையில நல்ல வளர்ச்சி இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனா கோபத்துல வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க. அது ஒண்ணுதான் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம். ரிஷபராசிக்காரங்களே, இந்த பராபவ வருஷம் உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த நற்பலன்கள் எல்லாம் இன்னும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்கு. வெள்ளிக்கிழமை தோறும் மாரியம்மனுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. இதனால உங்க எண்ணங்கள் எளிமையா செயல் வடிவத்துக்கு வரும். முடிஞ்சா மாசத்துல சனிக்கிழமையில பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அப்படி முடியலன்னா ஏகாதசி, துவாதசி போன்ற நாட்களில் கொடுங்க. மிக சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள், தர்மங்கள் உங்களோட கர்ம வினைகளை தீர்த்து உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லும். இந்த பராபவ வருடம் உங்கள் வாழ்வில் சகல செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்க அந்த இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் யாராவது ரிஷபராசியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா மிதுன ராசிக்கான பலன்களோட உங்களை சந்திக்கிறேன். அதை தவற விடாம பார்க்க இப்பவே நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.